மேடையில் வீட்டிருக்கும் சான்றோர்களுக்கும் அவையில் இருக்கும் மற்ற சான்றோர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல் வாய்ப்பினை நல்கிய நல் உள்ளங்களுக்கும் நான் மிக கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு நான் இருப்பதற்கு ஒரு காரணம், சாதிக் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நானும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மாணவர் தான். அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. நான் ஆங்கில பேராசிரியராக இருந்தாலும் தமிழ் பெயர் கொண்டு இருப்பதனாலும் தமிழ் பற்று இருப்பதனாலும் எனக்கு இங்கே இந்த வாய்ப்பை எனக்கு நல்கியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை 2 முறை வாசிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 2 முறை வாசித்த பின்பு கூட இதை ஒரு குறுகிய வட்டத்தில் அடக்க முடியவில்லை. ஒரே வரியில் சொல்ல முடியும் என்றெல்லாம் இதில் சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் பழைய காலத்தில் நாம் ஆசிரியர்களில் பார்க்கும்பொழுது பிளேட்டோ, சாக்ரட்டிஸ் போன்றவர்களுக்கெல்லாம் யாரும் ஃபுட் நோட் கேட்கறதில்லை. அவர்கள் ஆழ்ந்த அறிவு உள்ளவர்கள், நிறைய படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள். அவர்களுக்கு தோன்கின்ற கருத்தை சொல்லுவதே பெரிய கருத்துக்களாக இருக்கின்றன. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு படிக்கும்போது எனக்கு ஏற்பட்ட உணர்வு அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால், ஐயா அவர்களுடைய மிகுந்த புலமை இதில் தெரிகிறது. அதாவது நமக்கு அந்த தமிழ் புலமையை பற்றி சொன்னாங்க. ஆனால் ஆழ்ந்த அறிவு புலமையும் அதில் இருக்கிறது பார்க்கிறோம். இதில் என்னன்னா, அவர் ஒரு அவைய அடக்கத்துடன் ஒரு விஷயத்தை சொல்றார். இப்போ நம்ம எல்லாரும் பேசும்போது சொன்னோம் இது ஆய்வு நூல்னு. ஆனால் பக்கம் 15 இந்நூலில் கருத்தியல்கள் கட்டமைக்கப்பட்டு அவைகள் நிரூபிக்கப்பட்டு இருக்கும் விதம் ஒரு முழுமையான ஆய்வு நூலுக்கு உரியது என்று கொள்ள முடியாது. அந்த அவையடக்கத்தோடு அதை பதிவு செய்திருக்கிறார் நம்மளுக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய நடுநிலையை காட்டுகிறது. அதாவது தான் செய்திருக்கிற அந்த செயல் மிகவும் உன்னதமான ஒரு விஷயம். ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கின்ற, ஒரு சமுதாயத்தை சிந்திக்க தூண்டுகின்ற பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அதில் நீண்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் எனக்கு குறிப்பாக பார்க்கும் பொழுது இதில் அவர் பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார். இந்த புத்தகத்தை படிக்கின்ற எல்லோருக்கும் ஒரு சிந்தனை தூண்டல் அங்கங்கே இருக்கும். சில சமயங்கள் உங்களுக்கு அந்த கருத்துக்கள் ஏற்புடையதாக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது சிந்திக்க தூண்டும். ஆனால் இது மொத்தமே கட்டமைக்கும் பொழுது அவருடைய ஒரே சிந்தனை பார்த்தீங்கன்னா அந்த ஜனநாயகத்தை காட்ட வேண்டும் என்ற அடிப்படை சிந்தனை தான் இந்த நூல். அதாவது நமக்குள் வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் கருத்து சுதந்திரம் வேண்டும். இந்த கருத்து சுதந்திரம் சொல்லும் பொழுது நமக்கு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த சிறப்புகளை நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளேயே பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நாமே பார்த்தீங்கன்னா தமிழ் உலகத்தில் நாம் பல விதமான விவாதங்கள் எல்லாமே வைக்கிறோம். ஆனால் ஐயா அவர்களுடைய இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த நூல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆங்கில பேராசிரியராக நான் இதை படிக்கும் பொழுது அவர் பல சோசியலாஜிக்கல் தியரிஸை மனதில் வைத்திருக்கிறார். அதுக்கு நீங்கள் குறிப்புகள்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அவருக்கு ஏற்படுகின்ற அந்த எண்ணத்தை, அதாவது நீண்ட காலம் படித்த விஷயங்கள் ஒருவருக்கு வரும்பொழுது அவர்கள் பார்த்தீங்கன்னா முடிவாக சில விஷயங்களை சொல்லுவாங்க. இதில் நிறைய ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் எல்லா தளத்தையும் பார்த்துருக்கிறார். அதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா அவருடைய நீங்கள் அந்த பொருளடக்கத்தை மட்டும் படிக்கல. ஏன்னா இது அந்த புத்தகத்தை மொத்தமும் அதில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த புத்தகம் பார்க்காதவங்க பார்க்கணும்னு சொல்கிறோம். முதல் சாப்டர் அறிவீட்டலில் சமூகமும் கல்வியும். அதில் சமூக கோளாறுகளின் ஊற்றுக்கண், கல்விக்கு எதிரான கலாச்சாரமும் சமூக கட்டமைப்பும், இந்து சமூக கோட்பாடும் அறிவியக்கமும், அறிவியலற்ற அறிவு எதிர் அறிவியல் பூர்வ அறிவு, அறிவியக்கமும் உண்மை அறிதலும், மனித இருப்பிடமும் அறிவீட்டலும். இது பாருங்க எந்த அளவுக்கு அந்த கிளாசிபிகேஷன் இருக்குதுன்னு சொன்னா, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த மாதிரி
பாகுபாடுகள் கொடுக்க முடியும். அதை ஒவ்வொன்றத்தையும் நுணுக்கமாக அதில் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி அறிவீட்டலும் கல்வியும் வேர்சஸ் சமூக அரசியல் புனித அதிகாரங்கள் சொல்லி அதை பற்றி பேசுகிறார். பழந்தமிழ் அறிவீட்டிலும் கல்வியும் இதில் வந்து தொல்காப்பியத்தை வந்து முழுவதுமாக நாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உள்வாங்க வேண்டும் என்ற சிறப்பான கருத்தை வந்து ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பல விஷயங்கள் வந்து இதில் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இது தொடர்ச்சியாக நம்ம நிறைய பேச முடியும். அதில் வந்து என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன அப்படின்னா ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை ஆழ்ந்து வாங்கி படித்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியை எடுத்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ஆய்வுகளுக்கு உட்பட்டு நாம் வந்து அதை உள்வாங்கி இதை வந்து அவங்கவுங்க நிலையில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இது வந்து ஏற்படுத்தணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நிகழ்வு வந்து ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா யாருமே பேசாத ஒரு தளத்தை வந்து ஐயா அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து வேறுபாடுகள் இருக்கலாம், பாச்சகங்கள் இருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சிறந்த நூலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து ஒரு ஆங்கில ஆசிரியர், ஆனால் நான் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா உலக தியரிஸ்லாம் சொல்கிறோம் பாருங்க, நம்ம வந்து லிட்ரரி தியரிஸ்லாம் சொல்கிறோம் பாருங்க, அத்தனையும் இது உள்ளடக்கி அத்தனைக்கும் வந்து இங்கே சான்றுகள் பார்க்க முடியுது. ஸோ அப்போ பார்க்கும்போது இது உலகளவாய் ஒரு பார்வையை தமிழர்களை வந்து அந்த தளத்துக்கு அவர் கொண்டு போக முயற்சி செய்திருக்கிறார் என்பதை கூறி அவருடைய இந்த சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாம் எல்லோரும் அவருக்கு கரகோஷம் எழுப்பி அவரை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.